வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயுமே ட்ரெஸ்ஸஸுக்குன்னு வந்து ஒரு ஹோல்சேல் ஏரியாவே இருக்கும். அதே மாதிரி ஜுவல்லரிஸுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும், மளிகைக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த மாதிரி மதுரையில் இருக்கிற தேர்முட்டின்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு கோபுரம் பக்கத்தில் இருக்கிற கிழக்கு மாசி வீதியில் தான் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாமே மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு வந்து ஹோல்சேல் கடை நிறையா இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து சந்தனமும் வாங்குறதுக்கு நிறையா கடை இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு கடையில் வாங்குகிறோம், அப்படி இல்லைனா ஒரு ஜுவல்லரி வந்து ஒரே ஷாப்பில் வாங்குகிறோம், மளிகை பொருள்லாம் ஒரே கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அதே கடையில் வாங்கும்போது அதோட குவாலிட்டியுமே நம்மளுக்கு வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவர் பார்த்து தருவாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி நான் எப்பயுமே வந்து மளிகை ஜாமானாக இருக்கட்டும், வீட்டுக்கு மிளகா அப்படி இருக்க எல்லாமே வந்து இந்த கடையில் தான் வாங்குவேன். இந்த கடையோட பேர் வந்து கதிரேசன் ஆயில் அண்ட் நாட்டு மருந்து கடை. இங்கே வந்து நான் ஒரு 4 வருஷமாக வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வீட்டில் அத்தை தான் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா அப்போ நான் பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குது, நம்ம வாங்குகிற எப்பயும் வாங்குகிற அரிசி பருப்பு இது மட்டும் வாங்காமல் இன்னும் என்னென்ன ரகம்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நானே வந்து இப்போலாம் ஷாப்பிங் வரேன். இங்கே வந்து சிகப்பில் வந்து அவல்லாம் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததெல்லாம் கிடையாது. அதே மாதிரி கம்பு கேப்பை, அதுக்கப்புறம் தெனை, கருப்பு உளுந்து, அப்புறம் நாட்டு மருந்து, இந்த மாதிரி மஞ்சள், வத்தல், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் கிடைக்காது. ஆனால் அந்த மாதிரி ஹோல்சேல் கடைக்கு நம்ம போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம சாம்பிள் பார்த்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நம்ம எப்பயுமே இங்கேயே வாங்கிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கடைகளை வந்து ஹோல்சேல் கடையில் வந்து வாங்குவேன். கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாலும் ரீட்டைல் ப்ரைஸாக இருந்தாலும் பரவாயில்லை, இதை வந்து நம்ம சாப்பாட்டோடு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போகிறேன். எல்லாமே வந்து ரீசனபிளாக ஒரு ரேட்டில் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ரீட்டைல் ஷாப்பில் வாங்குறத விட இங்கே வந்து 10 ரூபா 20 ரூபா குறைச்சி தான் இருக்கும். நான் அதுக்காக வந்து ஹோல்சேலில் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு மதுரைக்குள்ளே வர வேண்டிய வேலை இருந்ததால் நான் சரி அப்படியே வீட்டுக்கு மளிகை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வந்தேன். வீட்டுக்கு மிளகா பிடி ஜாமானும் வாங்கினேன். இங்கே வந்து 1/2 கிலோ செட்டு, 1 கிலோ செட்டு, 1.5 கிலோ செட்டு அப்படின்னு வந்து பிரித்து பேக் பண்ணியே வச்சுருக்குறாங்க. இல்லை எனக்கு வந்து தனியாக அளவு பார்த்து தான் நான் வாங்குவேன். மிளகா, மல்லி, அப்புறம் வந்து சீரகம், சோம்பு இதெல்லாம் நான் பார்த்து தான் வாங்குவேன். அப்படின்னா தனித்தனியாகவும் நீங்கள் கேட்குற அளவுமே வந்து இங்கே பேக்கெட் போட்டு கொடுப்பாங்க. மிளகாப்பொடிலாம் நம்ம அரைக்கும் போது குண்டு வத்தல் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த மிளகாப்பொடி வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும், ஆனால் காரம் நல்லாயிருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் சம்பா வத்தல் போட்டு அரைக்கும் போது மிளகாப்பொடியோட கலருமே வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக நல்லாயிருக்கும். அது போக இல்லை காரம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா ஒரு 1/2 கிலோ இல்லை 3/4 கிலோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தக்கன ஒரு குண்டு மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து காஷ்மீரி மிளகா. நீங்கள் வந்து தனியாக அந்த பொடி ரெட் கலரில் வாங்கி காஷ்மீரி பொடி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மிளகா வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு சின்ன அளவாக இருந்ததுன்னா நம்மளே மிக்சியில் அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் தான் அது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு பில்லு வந்து ஒரு 1000 ருபீஸுக்கு மளிகை ஜாமான் வீட்டுக்கு வாங்கியிருந்தோம். வாங்கி முடிச்சுட்டு வரும்போது பூண்டு விலை இப்போ தான் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. நெல்லுப்பேட்டை ஏரியாவில் வந்து பூண்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி கடைகளில் வாங்குறத விட இந்த மாதிரி வண்டியில் வாங்கிடுவோன்னு வாங்கினோம். வந்து கிலோ வந்து 200 ரூபா சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல. நான் வந்து ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் 1/4 கிலோவே 150 ரூபா அந்த ரேஞ்சுக்கெலாம் விற்றுட்டு இருந்தது. இப்போ கிலோ பூண்டே 200 ரூபானதால சரி இதுக்கு மேலே கூடுனாலும் பரவாயில்ல, குறைஞ்சாலும் பரவாயில்ல, வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெரிய பெரிய பூண்டாக தான் இருந்துச்சு. மேட்டுப்பாளைய பூண்டுன்னு சொன்னாங்க. இது ஆனால் ஒரிஜினலாக இல்லை ஹைப்ரிட்டான்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. நல்ல பெரிய பெரிய பூண்டு, ஒரு பூண்டுக்கு வந்து 4 பல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல பெரிய பூண்டாக தான் இருந்துச்சு. வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நல்ல வெயில் அடித்தது அன்னைக்கு, அதனால் சீக்கிரமே வாங்கிட்டு வந்து வீட்லேயுமே மிளகா எல்லாத்தையுமே வந்து காய வச்சுட்டோம். வறுக்க வேண்டியதை வறுத்தும் வச்சுட்டோம். இப்போ எல்லாத்தையுமே காய வச்சு நீங்கள் அரைக்கலாம். ஆனால் ஒரு சிலது அதில் காயாமல் இருந்துச்சுன்னா வந்து மிளகாப்பொடியிலே வண்டு விழுந்துடும். அதுக்காக மளிகை ஜாமானை வந்து சோம்பு, சீரகம், மிளகு, பருப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் இருக்காது. மாதிரி மிளகாப்பொடி வந்து நீங்கள் ஒவ்வொரு மில்லில் அரைக்கும் போதுமே வந்து வித்தியாசம் இருக்கும். ஒரு மில்லில் நல்லா அரைச்சி கொடுப்பாங்க, ஒரு சில மில்லில் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எங்கே சரியாக அரைச்சி கொடுக்குறாங்களோ அங்கே அரைச்சிக்கோங்க. இது வந்து எங்கள் பக்கத்து ஊரில் இருக்கிற ரைஸ் மில்லு தான். இது வந்து ரொம்ப பழைய மில்லு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் எவ்வளோ பழசுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அவர் ஓனர்கிட்டே கேட்டேன். அந்த சைடில் இருக்கிற அந்த ரூமு அந்த ஓனர் தான் உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டப்போ சொன்னாங்க இது வந்து சுதந்திரம் கிடைச்சப்போ கட்டின ரைஸ் மில்லுன்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் சென்னையிலலாம் வந்து ரைஸ் மில் வந்து 10 ரூமில் தான் இருக்கும், 2 அரைக்கிற மிஷின் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து தான் நான் மதுரையில் வந்து தான் இவ்வளோ பெரிய ரைஸ் மில் இருக்குன்றதே எனக்கு தெரியும். இது வந்து என்னென்னா நெல்லை வந்து அரிசியாக்குற
மிஷின். ஆமாம், எங்களுக்கு வந்து வயக்காடு இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் நெல்லை வந்து 2 போகமாக இருந்துச்சுன்னா ஒரு போகத்தை விற்றுட்டு ஒரு போகம் வந்து வீட்டுக்கு வச்சுப்போம். நாங்கள் இதை வந்து மில்லில் கொடுத்து அரைக்க மாட்டோம். நாங்களாக வந்து அவிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரைஸ் மில்லில் அரைச்சிப்போம். அப்படி வந்து அரைக்கும் போது தான் இந்த ரைஸ் மில்லுக்கு நான் வந்திருக்கேன். இங்கே வந்து எப்படின்னா இதில் வந்து நெல்லை கொட்டிட்டோம்னா அது அரிசியாகி வந்துடும். பின்னாடி வந்து அதுக்கு பின்னாடி வந்து உமி தூசி இதெல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் அதிலருந்து தரம் பிரித்து போடுறது தான் இந்த மிஷினு. இதில் எப்படின்னா நல்லா சலிச்சு கல் தூசி மண் எதுவுமே இல்லாமல் இந்த 3 லேயரில் வந்து கொட்டி அதுக்கப்புறம் அது அரிசி ஆகும். நல்ல சுத்தமான அரிசி, குருண அரிசி, உடஞ்ச அரிசி அதெல்லாம் வந்து சைடில் இருக்கிற ஃபில்ட்ரு வழியாக வந்து அது தனியாக கலெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து சென்னையிலலாம் வந்து மில்லில் வந்து மாவரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்திலே கொட்டி உடனே கொடுத்து விட்ருவாங்க. அங்கே காய வைக்கலாம் முடியாது. இங்கே அப்படி கிடையாது. நிறைய பேஷன்ஸ் வந்து பெரிய பெரிய சைஸில் வச்சுருக்குறாங்க. மிளகாப்பொடிகளுக்குன்னு தனியாக நிறையா பேஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து அரிசி இது இந்த மாதிரி அரைக்கிறதுக்கெலாம் தனியாக மஞ்சத்தூள் இதுக்கெல்லாமே தனியாக வந்து பேஷன் வச்சுருக்காங்க. அப்படி தான் அவங்க அரைச்சிட்டு இருந்தாங்க. இதோட வந்து பின்னாடி பெரிய தோப்போடையே இருக்குது, வாழைத்தோப்போட. இப்போ இந்த சைடில் இருக்கிறது வந்து களம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து நாங்கள் நெல்லை அவிச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த களத்தை ஃபுல்லாக காய போட்டு ஒரு நாள் முழுக்க காய வச்சு மறுநாள் இங்கே மில்லிலேயே அரைச்சிருவோம். இந்த தோப்புக்குள்ளே கொஞ்சம் போக பயமாக இருந்துச்சு, அதனால் தோப்புக்குள்ளெல்லாம் போகல. நல்லா ஒரு பெரிய கிணறோடு தான் இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிஷினில் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வாளியில் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பேஷனில் கொட்டி காய வச்சாச்சு. நம்ம நல்லா காய வச்சு ஆற வச்சே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா சூடோடு வச்சா வந்து மாவு வந்து கருப்படிச்சிடும். அதனால் இங்கேயே அதை ஆற வைக்கிறதுக்குமே வந்து இடமும் நல்லா தாராளமாக விட்டுருக்காங்க. பேஷனுமே கொடுத்துருந்தாங்க. நல்லா கொட்டி காய வச்சிட்டோம். அதை ஆற வச்சிட்டு இருந்த அந்த கேப்பில் தான் வந்து அந்த மில்லை பற்றி சொன்னாங்க. இது வந்து சுதந்திரம் கிடைக்கிறப்ப வந்து ஆரம்பித்த மில்லாம் 1952லேயே வந்து இதுக்கு தனி கரண்ட்டுமே வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆயிலில் தான் இந்த மிஷின்லாம் ஓடி இருந்திருக்கு. இந்த கட்டடம் வந்து ஓட்டு கட்டடம் அப்படின்றதால வந்து இப்போ அதை மறுசீராய்வு பண்ணிகிட்ருக்குறாங்க. சைடு ஃபுல்லாமே அவங்களாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இது இவ்வளோ பழைய கட்டடம் அப்படின்னு. பழைய கட்டடம் தான். இன்றைக்கி கட்டுறது கூட 40 வருஷம் 50 வருஷம் தான் வரும். ஆனால் அன்னைக்கு கட்டினது இன்றைக்கி 70 வருஷம் 80 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் கட்டடமும் அப்படியே நல்லா இருக்குது. அரைச்சி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அரைச்ச தினமும் அவங்க தாங்க. ஆனால் இதை அள்ளி வைக்கிறதுக்குள்ளே 1/4 கிலோ மிளகாப்பொடி கீழே செஞ்சு என் ட்ரெஸ்ஸில் பேண்ட்டு ஷாலு எல்லாமே ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த களத்தை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சைடில் இருந்து காமிச்ச களம் இதுதான் களம். இதில் தான் நெல்லை வந்து அவிச்சு கொண்டு வந்து காய வைப்போம். அந்த களத்துக்கு பின்னாடி தெரிகிறது வந்து பைபாஸ் ரோடு. அந்த பைபாஸ் ரோடு தான் நான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து காமிச்சிருப்பேன். இந்த கிராமத்தோட அந்த ஒரு ஹைவேஸுமே பார்க்க நான் நல்லாயிருக்கும். இது ஃப்யூச்சரில் உருவாக போகிற தென்னந்தோப்பு. இப்போ சின்ன கண்டுகளாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஓல்டஸ்ட் மில்லு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.